கீப்பிங் பண்ணுறது அக்கௌண்ட் கீப்பிங் பண்ணுற மாதிரியா அப்படின்னு கேட்பாருங்க. ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, சார் எல்லாமே என் தலையில் இருக்குது சார் அப்படின்பாரு. கஸ்டமர் பேலன்ஸ் ஆவரை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்வார், தலையில் இருக்கும். சப்ளையர் டியூவா அதுவும் தலையில் தான் வச்சுருப்பாரு. ஸ்டாக் எவ்வளோ இருக்குது கண்ணை மூடிட்டு ஏதாவது சொல்லுவார். ஜிஎஸ்டி ஏதோ பேப்பரில் எழுதி வச்சுருப்பாரு, சொல்லிடுவார். ஒரு நாள் வந்து ஸ்டாஃப் வெளியே போய்ட்டு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டல் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிஸ்டமே இல்லை அந்த இடத்துல, புக் கீப்பிங் இல்லை. பணம் வந்து எல்லாமே மெமரியில் வச்சுக்க முடியுமா? பிஸ்னஸ் வந்து தலையில் இருக்கக்கூடாதுங்க, சிஸ்டத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு சின்னதாக நீங்கள் வந்து புக் கீப்பிங் பண்ணி ஆகணும். நான் ஒரு பெருசு அப்ளிகேஷன் வாங்கி ஒரு ஆப் வாங்கி பண்ண சொல்லலை. ஒரு எக்ஸல் சீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக எவ்வளோ பணம் உள்ள வருது, எவ்வளோ பணம் வெளியே போயிட்டுருக்கு, யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, யார்கிட்ட பணம் வாங்க வேண்டியிருக்கு, எல்லாமே பேப்பரில் இருக்கணுங்க. பிரெயினில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மெமரியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் பேப்பரில் இருக்கணும். ஏன்னா நமக்கு அடுத்து யாராச்சும் அதை பார்த்த கூட சொல்ல தெரியணும். வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் தி எம்ப்ளாயி, வி ஷுட் டிபெண்ட் ஆன் தி சிஸ்டம்.